காற்று, வானிலை, ரன்வே விசிபிலிட்டி, லேண்டிங் ஸ்பீடுன்னு ஒரு ஃபிளைட் இயக்கத்துக்கு முன்னாடி நாம கவனிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அதே மாதிரி எனக்கு மியாட் ஹாஸ்பிட்டல்ல ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணப்ப ஒரு இம்ப்ளான்ட்டுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, நடு வானத்துல ஃபியூல் தீர்ந்து போச்சுன்னா என்ன ஆகும்? அந்த நிலைமை எனக்கு வரக்கூடாது. எனக்கு பொறுத்துற இம்ப்ளான்ட் என் வாழ்நாள் பூரா நிலைச்சிருக்கணும். முக்கியமா இந்த இம்ப்ளான்ட்டோட சைஸ் என் ஹிப் ஜாயிண்ட்டுக்கு பொருத்தமா இருக்கணும். இல்லனா ஒரு பெரிய பிளேனை வீட்டு மொட்டை மாடியில இறக்கின கதையாயிடும். ஆயிரக்கணக்கான இம்ப்ளான்ட்ஸ் இருக்கு. அதுல எனக்கு பொருத்தமானது தேர்ந்தெடுத்து மியாட்ல இன்ஃபெக்ஷன் ஃப்ரீ ஆபரேஷன் தியேட்டர்ல ஹைடெக் சர்ஜரி பண்ணாங்க. அப்புறம் நான் சீக்கிரமே எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த விஷயங்கள்லாம் சரியா இருந்ததால இப்ப என்னால எந்த உயரத்தையும் அடைய முடியும். மியாட் ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டுமே வழங்குகிறது ஜாயிண்ட் ஃபார் லைஃப். ஆயுள் முழுவதற்குமான இடுப்பு மற்றும் முழங்கால் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்.